வணக்கம் மக்களே, இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா முடவாட்டுக்கால் கிழங்கு பற்றி தாங்க பார்க்க போகிறோம். முடவாட்டுக்கால் கிழங்கு எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் கொல்லிமலை, ஏற்காடு, சேர்வராயன் மலை போன்ற பகுதிகளில் கிடைக்குதுங்க. கடல் மட்டத்திலிருந்து 3500 அடி உயரத்துக்கு மேலே உள்ள மலைப்பகுதிகளில் இருக்கிற பாறைகளோட இடுக்கில் தாங்க இது வளருதுங்க. அதே மாதிரி இதனோட பயன்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது மூட்டு வலி, வீக்கம், காய்ச்சல் போன்றவற்றுக்கு நல்ல குணப்படுத்துதுங்க. செரிமான உபாதைகளுக்கும் மருந்தாக பயன்படுதுன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இதில் அதிகமாக கால்சியம், விட்டமின் போன்ற சத்துக்களும் இருக்குது. முடக்குவாதத்துக்கும் மூட்டு வலிக்கும் அசதி, தசை பிடிப்புகளுக்கும் மிகச்சிறந்த மருந்தாக இருக்குங்க. அதே மாதிரி போன் திக்னஸ் நோய்க்கும் இது ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. அது மட்டும் இல்லைங்க, இந்த மாதிரி கருப்பை சுருங்குதல், அப்புறம் சிறுநீரகம் சுருங்குதல், உள்ளுறுப்பு சுருங்குதல் இதுக்கும் இது நல்லா பயன்படுது. அதே மாதிரி புற்றுநோய் போன்றவற்றுக்கும் இது சிறந்த மருந்தாக விளங்குதுன்னு சொல்கிறாங்க. இந்த கிழங்கை சூப் வச்சும் குடிக்கலாங்க. இது எப்படி சூப் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல தோல் சீவி கழுவி எடுத்துக்கிட்டு அது கூட மிளகு, சீரகம், பூண்டு, சின்ன வெங்காயம் அரைச்சி போட்டு சூப் போல் வச்சு குடிக்கலாம். மிக முக்கியமாக பார்த்திங்கன்னா, இந்த முடவாட்டுக்கால் முடக்குவாத பிரச்சனைக்கும் மூட்டு வலி பிரச்சனைக்கும் மிக மிக முக்கிய தீர்வாக இருக்குங்க. இந்த முடக்குவாதத்தினை ஆரம்பத்தில் நம்ம கண்டறியலைன்னா நம்ம உள்ளுறுப்பில் இருக்கிற இரத்த ஓட்டத்தை தடை பண்ணுறதுனால நுரையீரல், இதயம், கண் போன்ற முக்கிய உறுப்புகள் பாதிப்படையுதுங்க. அதனால் இந்த முடவாட்டுக்கால் கிழங்கை சூப் வச்சு குடிக்கிறது ரொம்ப தீர்வாக இருக்கும். இந்த முடவாட்டுக்கால் எங்கன்னா நீங்கள் வாங்க வேண்டிய சந்தர்ப்பம் கிடைச்சதா கண்டிப்பாக வாங்கி உபயோகப்படுத்தி பாருங்கள். உடம்புக்கு ரொம்ப நல்லது.